வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 32 ஸ்னப்பர்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்னப்பர்ஸுங்கிறது என்ன? ஸ்னப்பர்ஸுங்கிறது ஒரு சப்ரஸர், அதாவது ஓவர் கரண்ட் ஓவர் வோல்டேஜ் சப்ரஸர். ஸ்னப்பருங்கிறதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, ஆக்சுவலாக அந்த ஸ்னப்பருங்கிறது என்னென்னா ஒரு சப்ரஸர். இந்த சப்ரஸர் எலக்ட்ரானிக்ஸில் நம்ம எலக்ட்ரானிக்காக ஆர்சி நெட்வொர்க்கை பயன்படுத்தியிருக்கோம் அல்லது ஆர்சிடி நெட்வொர்க்கை பயன்படுத்தியிருக்கோம். இதே ஸ்னப்பர் மெக்கானிக்கல்லையும் இருக்குது. அது நம்ம கார்களெல்லாம் பார்த்தீங்கன்னா லாரியிலெல்லாம் பின்னாடி ஒரு சின்ன அப்சார்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அது ஸ்னப்பர் தான். அதே மாதிரி ஃப்ளூயிட் கண்ட்ரோல்லையும் இந்த மாதிரி ஸ்னப்பர்ஸ் இருக்குது. அந்த ஃப்ளூயிட் போகக்கூடிய லைனில் ஏற்படுகிற சடன் சேஞ்சஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஸ்னப்பர் அது ரெகுலராக கான்ஸ்டண்ட்டாக அது வழியாக எவ்வளோ ஃப்ளூயிட் போகுமோ அதை அலோவ் பண்ணிகிட்டே இருக்கும். சடனாக அதில் ஏதாவது சேஞ்ச் வந்தால் உடனே அதை லிமிட் பண்ணி அந்த சடன் சேஞ்சஸை அவாய்ட் பண்ணும். இந்த ஸ்னப்பர்ஸை எங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பவர் செமிகண்டக்டர்ஸ், அதாவது பவர் ரெக்டிஃபயர்ஸ், சுவிட்சிங் ரெக்டிஃபயர்ஸ், அப்புறம் சுவிட்சிங் டிரான்சிஸ்டர்ஸ், அப்புறம் மாஸ்ஃபெட்ஸ், தைரிஸ்டர்ஸ், இந்த மாதிரி பவர் சர்க்கியூட்டை டிரைவ் பண்ணக்கூடிய சுவிட்சிங் சர்க்கியூட்ஸ் செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது. ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. பவர் சர்க்கியூட் எல்லாமே ஒரு 4 மேஜர் கேட்டகரிக்குள்ளே ஓரளவுக்கு நம்ம அடக்கிடலாம். அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்க மாதிரி பக் கன்வெர்ட்டர், பூஸ்ட் கன்வெர்ட்டர், பக் அண்ட் பூஸ்ட் கன்வெர்ட்டர், அப்புறம் இன்வெர்ட்டர் போல் கன்வெர்ட்டர். இதில் நம்ம ஒரு சர்க்கியூட்டை மட்டும் சாம்பிளுக்கு எடுத்து ஸ்னப்பர்ஸ் அதில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சர்க்கியூட் ஒரு டிப்பிக்கல் பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்கியூட். இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இதனுடைய இடது பாகத்தில் இருக்கிறது அந்த ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் சர்க்கியூட். அது ஒரு டிரான்சிஸ்டர் மூலமாக சுவிட்சிங் பண்ணப்படுகிறது. அந்த கன்வெர்ட்டர் சர்க்கியூட் அந்த டிரான்சிஸ்டருக்கு பதிலாக டிரான்சிஸ்டர் சுவிட்சிங் டிரான்சிஸ்டராக ஒர்க் பண்ணுறதுனால அந்த டிரான்சிஸ்டருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரைட் சைடில் அதே சர்க்கியூட்டில் அந்த டிரான்சிஸ்டர் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு சுவிட்சை நம்ம ப்ராவைட் பண்ணியிருக்கிறோம். இப்போ அந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஒன்று சிகப்பு கலரில் ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கோம், அதுதான் லோடு. அந்த லோடு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் உள்ள ஒரு லோடுன்னு வச்சுக்கோங்க. ரைட் சைடில் அதே சர்க்கியூட்டில் ரைட் சைடில் பாருங்கள் க்ரீன் கலரில் ஒரு சர்க்கிள் பண்ணியிருக்கோம். அது ஒரு இண்டக்டரும் அந்த பவர் சப்ளை சோர்ஸும் கலந்த ஒரு சோர்ஸ். ரெட் கலரில் சர்க்கிள் பண்ணியிருக்கிற லோடு நார்மலாக ஒரு பவர் கன்வெர்ட்டர்லையோ ஒரு இன்வெர்ட்டர்லையோ அவுட்புட் எப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கும், எப்போவுமே ஸ்மூத்தாக இருக்கும். அப்படிங்கிறனால இது ஒரு டிசி சர்க்கியூட், ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை ஒரு பேட்டரியாக நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அதனுடைய வோல்டேஜ் இஓ, ஏன்னா அவுட்புட் வோல்டேஜ், ஸோ அதை இஓ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த ரைட் சைடில் இருக்கிற அந்த க்ரீன் சர்க்கிள் பாருங்கள், அதில் இருக்கிற பேட்டரி அண்ட் இண்டக்டர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கரண்ட் சோர்ஸாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அதை ஐஓ அப்படின்னு சொல்லி நம்ம குறித்து கொண்டோம். இப்போ இந்த சர்க்கியூட்டுடைய வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு டிப்பிக்கல் பூஸ்ட் கன்வெர்ட்டருடைய ஈக்குவலன்ட் சர்க்கியூட்னு வச்சுருங்க. இந்த சர்க்கியூட்டில் உள்ள வேவ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்சிங் ஸ்டார்ட் பண்ணுறப்ப, அந்த சுவிட்ச் ஓப்பனாக இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா அந்த அக்ராஸ் த சுவிட்ச் வோல்டேஜ் இஓ மேக்ஸிமம் வோல்டேஜில் இருக்கும். ஏன்னா அந்த ஐஓலேருந்து போகக்கூடிய கரண்ட் ஆனது அந்த ஃபார்வேர்டு பயாஸ் டயோடு வழியாக அந்த பேட்ரி சோர்ஸுக்கு கரண்ட் போகுது, அந்த லோடுக்கு கரண்ட் போகுதுன்னு வச்சுருங்க. பேட்ரி சோர்ஸ் கிடையாது, ஆக்சுவலி லோடுக்கு கரண்ட் போகுது. அப்போ அக்ராஸ் த சுவிட்ச் என்ன இருக்கும், வோல்டேஜ் இஓ மேக்ஸிமம் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் அப்படியே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம், சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்க, சுவிட்சிங் சர்க்கியூட் ஆன் ஆகுதுன்னு வச்சுருங்க. அப்போ ஆன் ஆகிறப்ப என்னாகும், அந்த ஐஓவில் உள்ள கரண்ட் எல்லாமே இந்த சுவிட்சிங் சர்க்கியூட் வழியாக க்ளோஸ் ஆகும். அப்போ மேக்ஸிமம் கரண்ட் இந்த சுவிட்ச் வழியாக பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது 0லேருந்து இந்த கரண்ட் ரைஸ் ஆகி அந்த ப்ளூ கலரில் இருக்கிற வேவ் ஃபார்ம் பாருங்கள், அது மேக்ஸிமம் நோக்கி போகும். அது மேக்ஸிமம் ரீச் ஆகிறப்ப என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக இஓ குறைஞ்சி 0 நோக்கி வந்துடும். ஸோ இது என்ன ஆகுது, இப்போ கரண்ட் மேக்ஸிமமில் இருக்கிறப்ப வோல்டேஜ் குறைஞ்சிருச்சு. அப்புறம் திருப்பி சுவிட்சிங் ஆஃப் ஆகிறப்ப என்ன ஆகும், வோல்டேஜ் ரைஸ் ஆகும். கரண்ட் இந்த ஐஓ வழியாக அந்த சுவிட்ச் வழியாக சுவிட்சுடைய காண்டாக்ட் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு கட் ஆயிரும். ஸோ அதனால் கரண்ட் 0வை நோக்கி வந்துடும். இந்த சுவிட்சிங் வேவ் ஃபார்ம்
இந்த வேவ் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா அதில் மேலே பாருங்கள் எப்போதுமே ஏதோ ஒன்று மேக்ஸிமமில் இருக்கும். வோல்டேஜ் மேக்ஸிமமாக இருக்கும். அப்படி வோல்டேஜ் கீழே பார்க்க இறங்குறப்ப கரண்ட் மேக்ஸிமமில் இருக்கும். திருப்பி கரண்ட் கீழே பார்க்க இறங்குறப்ப வோல்டேஜ் மேக்ஸிமமில் இருக்கும். ஸோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்டு சுவிட்சிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் சுவிட்சிங்கை வந்து ஹார்டு சுவிட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சுவிட்சு வந்து எப்போதுமே மேக்ஸிமம் வோல்டேஜ் அல்லது மேக்ஸிமம் கரண்ட் சைமல்டேனியஸ்லி மாற்றி மாற்றி வந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த சுவிட்சஸில் ஒரு லாஸ் ஏற்படும். அந்த லாஸ் பவர் லாஸ் ஏற்படும். அதன் மூலமாக அந்த சுவிட்சுடைய லைஃபும் டெட்டோரியேட் ஆகும். சுவிட்சுடைய ஒரு டிரான்சிஸ்டர் தான் அந்த டிரான்சிஸ்டருடைய லைஃப், ஏன்னா அது ஹீட் ஆகும். அதில் ஏற்படுகிற லாஸ் காரணமாக அது ஹீட் ஆகி அதனுடைய லைஃப் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்பெல்லாம் அந்த சுவிட்ச் ஆஃப் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ பார்த்தீங்கன்னா ரிங்கிங் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த வோல்டேஜ் வந்து ஸ்மூத்தாக ஸ்டார்ட் ஆகாமல் அந்த இடத்துல என்ன ஆகுனா ஒரு சின்ன வேவ் ஃபார்ம் மாதிரி அப்படி கூடி குறைஞ்சி வந்து கொஞ்சமாக குறைஞ்சி அப்புறம் நார்மலாக ஒரு ஸ்மூத்துக்கு வரும். அது வந்து ரிங்கிங் வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த ரிங்கிங் வோல்ட்டு டயத்தில் என்ன ஆகுனா ஒரு ஓவர் வோல்டேஜ் சர்ஜ் வந்து திருப்பி அது கீழே மேலே இறங்கி டிரான்சியன்ட் ஆகி ஸ்மூத்தாக மாறும். ஸோ அதுவும் என்ன ஆகும்னா ஒரு ஸ்னப்பர் வந்து இந்த இடத்துல அந்த ஓவர் வோல்டேஜை குறைப்பதற்காகவும் இந்த ரிங்கிங் வோல்டேஜை குறைப்பதற்காகவும் இதில் ஏற்படுகிற சுவிட்சில் ஏற்படுகிற பவர் லாஸை குறைப்பதற்கும் இந்த ஸ்னப்பர் சர்க்யூட் வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த ஸ்னப்பரை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இதே சர்க்யூட்டில் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த டிரான்சிஸ்டருக்கு பேரலாக ஒரு ஆர்சி நெட்வொர்க்கை மாட்டியிருக்கோம். அதுதான் ஸ்னப்பர். இந்த லெஃப்டில் உள்ள படத்தில் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் ஒரு கெப்பாசிட்டரும் ரெசிஸ்டன்ஸும் சீரீஸாக இருக்க மாதிரி அதில் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஆர்சி ஸ்னப்பரை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி கனெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஓவர் வோல்டேஜ் அல்லது அந்த ரிங்கிங் வோல்டேஜ் வரும்போது இந்த ஸ்னப்பர் வந்து அதை அப்சார்ப் பண்ணி அதாவது அந்த சுவிட்சை வந்து டேமேஜ் ஆகாமல், ஏன்னா ஓவர் வோல்டேஜின் மூலமாக இந்த மாஸ்ஃபெட்டோ இந்த சுவிட்சோ டிரான்சிஸ்டரோ டேமேஜ் ஆகாமல் பாதுகாப்பதற்கு பயன்படும். அடுத்தால பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஸ்னப்பர் வந்து ரெண்டு மேஜர் டைப்பாக பார்க்கலாம். ஒன்று வந்து ஆர்சி, இன்னொன்று வந்து ஆர்சிடி. ஆர்சினா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர், ஆர்சிடினா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் அண்டு டயோடு. இந்த சர்க்கிளில் பாருங்கள் அந்த சுவிட்சுக்கு பேரலாக ஒரு டயோடு அண்டு ரெசிஸ்டர் பேரல், அதுக்கு சீரீஸாக ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணி அந்த ஸ்னப்பரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு, அதாவது ஆர்சியை விட இந்த ஆர்சிடி ஸ்னப்பர் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும். என்ன செய்யும்னா இது வந்து டோட்டல் சர்க்யூட் லாஸையும் குறைக்கும், அப்புறம் ஸ்னப்பரில் ஏற்படக்கூடிய லாஸையும் குறைக்கும். ஆர்சி டைப் ஸ்னப்பர் வந்து என்ன செய்யணும்னா பீக் வோல்டேஜை அப்புறம் ரிங்கிங் வோல்டேஜை லிமிட் பண்ணி ஸ்மூத் பண்ணும். ஆனால் இந்த ஆர்சிடி ஸ்னப்பர் என்ன செய்யணும், அது மட்டும் இல்லாமல் டோட்டல் சர்க்யூட் லாஸ், அந்த எனர்ஜி டிசிபேஷன் லாஸ் இருக்குல்லவா, அதையும் குறைக்கும். அதாவது சுவிட்சிங் டயத்தில் ஏற்படுகிற சர்க்யூட் லாஸையும் அப்புறம் ஸ்னப்பரில் ஏற்படுகிற லாஸ், அது ஸ்னப்பரில் அந்த லாஸ் எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஆர்சி ஸ்னப்பர் இருக்கணுங்க, அதில் வந்து ஓவர் வோல்டேஜ் வரும்போது ரெசிஸ்டர் வழியாகத்தான் அந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். அப்புறம் திருப்பி சார்ஜ் ஆன வோல்டேஜ் ரெசிஸ்டர் வழியாகவே டிஸ்சார்ஜ் ஆகும். ஆனால் இந்த டயோடு ஒன்று அதில் மாட்டியிருக்கிறப்ப என்ன ஆகும்னா சார்ஜ் ஆகிறது டயோடு வழியாக டைரெக்டாக சார்ஜ் ஆகிரும், டிஸ்சார்ஜ் ஆகிறது ரெசிஸ்டர் வழியாக டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ அந்த ஸ்னப்பர் லாஸஸ் பாதியாக குறைஞ்சிரும். டோட்டல் சர்க்யூட் லாஸும் அதனால் நமக்கு குறைஞ்சி விடும். இப்போ அடுத்தால இந்த ஸ்னப்பர்ஸை வந்து தைரிஸ்டர் சர்க்யூட்டில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இந்த படத்தில் பாருங்கள். அந்த தைரிஸ்டருக்கு பேரலாக பயன்படுத்தியிருக்காங்க. இதன் மூலமாக ஓவர் வோல்டேஜையும் குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்ஆத்தரைஸ்டு ட்ரிகரிங்னு சொல்லுவாங்க. அதாவது காரணமே இல்லாமல் இந்த சடனாக வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறப்போ சடனாக வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகிறப்போ இந்த தைரிஸ்டர்ஸ் வந்து அன்ஆத்தரைஸ்டு ஸ்விட்சிங் பண்ணும். அப்படி ஸ்விட்சிங் பண்ணுறதை சப்ரஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்னப்பர் சர்க்யூட் பயன்படுகிறது. அடுத்தாப்பில் இந்த ஸ்னப்பர்ஸை வந்து இன்வெர்டர் சர்க்யூட்டில் எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு பாருங்கள். இந்த படத்தில் சிவப்பு கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் ஸ்னப்பர் சர்க்யூட்டு. ஒரு இன்வெர்ட்டருடைய அந்த மாஸ்ஃபெட்டுக்கு கொடுக்குற சப்ளைக்கு, அந்த டிசி சப்ளைக்கு அக்ராஸாக அந்த ஸ்னப்பர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதன் மூலமாக அதில் வரக்கூடிய ஓவர் வோல்டேஜ், டிரான்சியன்ட், இது எல்லாத்தையுமே இந்த ஸ்னப்பர்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணும். அடுத்தால
இந்த ஸ்னப்பர்ஸுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரேட்டட் கெப்பாசிட்டன்ஸ் இன் மைக்ரோஃபாரட், அப்புறம் அந்த கெப்பாசிட்டன்ஸுடைய டாலரன்ஸ், ரேட்டட் வோல்டேஜ் ஏசியா டிசியா அப்படிங்கிறது, அப்புறம் ஹை டிவி/டிடி, அதுக்கப்புறம் ஐ பீக், அந்த பீக் கரண்ட் எவ்வளவு, அப்புறம் டெம்பரேச்சர் ரேஞ்ச். இந்த ஸ்னப்பர்ஸ் மூலமாக ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் என்னென்ன பயன்கள் கிடைக்கி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது வந்து அதாவது வோல்டேஜ் அல்லது கரண்ட் ஸ்பைக்ஸை ரெடியூஸ் பண்ணுது அல்லது எலிமினேட் பண்ணிடுது, குறைக்குது. அடுத்தால டிஐ/டிடி ஆர் டிவி/டிடி, அதாவது இது என்னென்னா சடன் ரைஸ் ஆஃப் கரண்ட் ஆர் சடன் ஃபால் ஆஃப் கரண்ட், சடன் ரைஸ் ஆஃப் வோல்டேஜ் அல்லது சடன் ஃபால் ஆஃப் வோல்டேஜ். இதன் மூலமாக ஏற்படுகிற சர்ஜஸை, இண்டக்டிவ் லோடில் ஏற்படுகிற சர்ஜ் வோல்டேஜ் அண்ட் கரண்டை லிமிட் பண்ணுது. அடுத்தால ஷேப் த லோட் லைன், அந்த லோட் லைனை வந்து வித்தின் த சேஃப் ஆப்ரேட்டிங் ஏரியாக்குள்ளே, வித்தின் த சேஃப் ஆப்ரேட்டிங்குள்ளே அந்த லோட் லைனை லிமிட் பண்ணுது. அப்புறம் அந்த பவர் டிசிபேஷன் ஃப்ரம் சுவிட்சில் தான் எப்போவுமே ஓவர் கரண்ட் போகிறப்ப அந்த சுவிட்ச் வழியாக போகிறப்ப சுவிட்ச் என்ன ஆகும், சுவிட்ச் வந்து அதனுடைய ரேட்டடை விட அதிகமான கரண்ட் போகிறப்ப டேமேஜ் பண்ணும். அந்த சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுவிட்சுங்கிற இடத்துல நம்ம டிரான்சிஸ்டரோ தைரிஸ்டரோ அல்லது மாஸ்ஃபெட்டோ எது இருந்தாலும் அதனுடைய லைஃபும் குறைவதற்கோ அல்லது உடனே டேமேஜ் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இப்போ அது என்ன பண்ணும்னா, அது வழியாக போகக்கூடியதை இந்த ரெசிஸ்டர் வழியாக, இந்த ஆர்சி நெட்வொர்க் வழியாக திருப்பி விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, பவர் டிசிபேஷனை, அந்த சுவிட்சில் ஏற்படுகிற பவர் டிசிபேஷனை குறைக்குது. அடுத்தால டோட்டல் லாஸஸையும் இது குறைக்கிறது. சுவிட்சிங் மூலமாக ஒரு சுவிட்ச் மோடு பவர் சப்ளையில் ஏற்படுகிற சுவிட்சிங் லாஸஸ், டோட்டல் லாஸஸை குறைக்கிறது. இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு ஸ்னப்பர் அப்படிங்கிறது என்ன, ஸோ ஸ்னப்பர்ஸில் எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ஒரு ஸ்னப்பர் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.